இன்னைக்கு கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிற காரியம் என்னவென்றால் நாம் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை. உண்மை இல்லாத போகிற மனுஷங்க ஆசீர்வாதங்களை இழந்ததற்கு அப்புறம் அவங்க பின்மாற்றக்காராய் மாறுறாங்க. ஒரு காலத்து அவங்க வாயில துதியும் சோத்திரமும் ஆராதனை எல்லாம் இருந்தது. ஆனா உண்மை இல்லாத போனதற்கு அப்புறம் பின்மாற்றக்காராய் தேவனை தூஷிக்கிறவர்களாய். அல்லேலூயா. சபையில போயிட்டு விடுதலை இல்லையே, ஆண்டவரை தேடியும் விடுதல் இல்லையே, இத்தனை வருடம் தேவனை ஆராதிச்சிடும் விடுதல் இல்லையே, கஷ்டம் கடபாரம் பிரச்சனை வேதனை அப்படின்னு ஆண்டவரை தூற்றுகிறவர்களாய் அநேகர் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேதனைப்படுவதற்கும் ஒற்றப்படுவதற்கும் நஷ்டப்படுவதற்கும் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஆமை, கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு பின்ன ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. உங்களை உயர்த்தி வைத்து அவர் அழகு பார்க்கிறதற்கு, உங்களை உயர்த்தி அவருடைய மகிமை தேசத்தில் வெளிப்படுத்துவதற்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று மறந்து விடாதீங்க.